வணக்கம். பூனாச்சி ஊராட்சி வாக்காளர் பெருமக்களை சந்திப்பதில் மாலை நேரத்தில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து உங்களிடத்தில் சிறிய ஒரு வேண்டுகோளை மக்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நமது பூனாச்சி ஊராட்சி பொதுமக்களாகிய நாம் மக்கள் பிரச்சனையே நாம் எத்தனையோ ஒரு தலைவர்களை பார்த்தோம், நம்பரை பார்த்தோம், வார்டு உறுப்பினர்கள் எத்தனையோ பேர் செயல்பட்டாங்க. ஆனால் தகுந்த மாதிரி செயல்பட்டாங்கிறது நமக்கு சரியான முறையில் தெரியாத சூழ்நிலை உருவாச்சு. அதே நேரத்தில் மக்களாகிய நாமளும் ஒரு சிறு விழிப்புணர்வு இல்லாத யார் வந்தாலும் போட்டோம் ஜெயித்தாங்க, அவர்களுடைய கடமை பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சிறந்த ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் வார்டு உறுப்பினர் அந்தந்த ஊருக்கு பிரச்சனை இருக்கிற ஒரு ஊர் எதுன்னா அந்தந்த ஊரில் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும். அந்த உறுப்பினர் சிறந்தவனாக இருந்தால் மட்டும்தான் தலைவரை போய் அவங்க என்னாகிறது ஊர்களுக்கு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு வார்டு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறது நம்ம முக்கிய கடமை. அதே நேரத்தில் ஒரு தலைவர், ஒரு பஞ்சாயத்து தலைவர்னால் மக்களை டெய்லி சந்திக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஏன்னா தலைவர்னால் வெள்ளைச்சட்டை போட்டு வெள்ளை வேட்டி போட்டுக்கிட்டு பூனாச்சி போய் டீ கடையால் போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வர்ற ஒரு தலைவர் செயல்படாத ஆள். உதாரணத்துக்கு இன்றைக்கி விரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனையோ பேர்த்துக்கு ஓட்டு இல்லாத சூழ்நிலை உருவாச்சு, கிட்டத்தட்ட எனக்கு இல்லாத போச்சு. அந்த சூழ்நிலையில் யாரும் ஒரு மக்கள் தலைவராக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பூனாச்சி ஊராட்சியில் ஒரு ஓட்டு இல்லாத சமயத்தில் தெரியப்படுத்தணும். அதை தெரியப்படுத்துறது கூட நம்ம. அதே நேரத்தில் நான் அந்த ஓட்டு இல்லாத சூழ்நிலையில் ஒவ்வொரு பக்கமும் மணியார், தாசில்தார், ஆர்ஐ, நம்ம கலெக்டர் ஆஃபீஸு இத்தனை பக்கம் நான் போராடினேன். அப்போ கூட அந்த கடைசி இறுதி நேரத்தில் அந்த ஓட்டை நான் முழுமையாக வாங்க முடியல. ஏன்னு கேட்டால் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகிடுச்சு. அந்த சூழ்நிலை உங்களுக்கு நான் ஓட்டு இந்த டைம் பண்ண முடியாது, அடுத்த டைமும் நானே பண்ணித்தரேன்னு ஆடியோன்னு சொன்னார். அந்த ஆடியோ அன்னைக்கு மணியாளர்கிட்ட கூட போயிடணும், ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொடுங்க சார் எனக்கு, ஏன்னா எனக்கு அந்த நேரங்கள் ஓட்டு இல்லைன்னா நான் உயிரற்ற தன்மையற்ற அடைஞ்சவன மாதிரி நான் ஆகிட்டேன் அப்படிங்கிறதோட அவர் வருத்தப்பட்டார். ஏன்னா அதுக்கு தகுந்த நமக்கு ஊராட்சியில் இருக்கிற ஒரு மெம்பரும் சரி, வார்டு உறுப்பினராக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க தெரியப்படுத்த வேண்டியது அவங்களுடைய கடமை. ஏன்னா பொதுமக்கள் எல்லாருமே படிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. எல்லாம் கிராமப்புறத்தில் விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. அவங்க போய் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இத்தனை பிரச்சனை இருக்குது, இத்தனை பேருக்கு ஓட்டு இல்லை, நீங்களாம் பார்த்து கொஞ்சம் சேர்த்திக்குமான்னு சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. அதை செய்யலை எந்த ஒரு தலைவரும். அது ஒரு பிரச்சனையாக நினைக்கிறதில்ல. தலைவராகிட்டோம், நம்ம வார்டில் போகிறோம் வர்றோம், இல்லைன்னா தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரும்போக்கான போக்கில் போயிட்டு இருக்கிறவங்க மாறணும். அதுக்கு மக்களாகிய நாம் சிறந்த ஒரு விழிப்புணர்வுடன் நம்மளும் ஒரே குழுவாக உருவாகி அந்த குழுவில் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர். அதே நேரத்தில் அந்த தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய பொதுமக்களுக்கு கடமை நமது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். மக்களாகிய நாம் ஒரு ராஜா மாதிரி. அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு தலைவன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கணும். அந்த பொறுப்பு என்னன்னா ஒரு குதிரை கொடுக்குறாரு. அந்த குதிரையில் இந்த குதிரையில் ஏறி நீ போய் இந்த சேவை செஞ்சுட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த தலைவர் ஏறுறாரு அந்த குதிரையில். அவர் ஏறி போகக்குள்ள அந்த குதிரை போகல. அப்போ கேட்குறாரு, ஏன் இந்த குதிரை போக மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த மக்கள் சொல்கிறாங்க, அப்பாடானா குதிரை போகும் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு ஏறுறாரு, குதிரை போகுது, அப்பாடாகிறாரு, மெதுவாக போகுது. அதே நேரத்தில் என்ன மெதுவாக போகுதுங்கிறாரு. 2-3 டைம் அப்பாடான்னு சொல்லு, குதிரை வேகமாக போகுங்கிறாரு. சரி, அப்பாடான்னு சொல்ல குதிரை நிற்கிறதுக்கு என்னன்னு கேட்குறாரு. ஐயோன்னு சொன்னால் நின்றுக்குங்கிறாங்க. குதிரை ஐயோன்னு சொன்னால் நிற்கும், அப்பாடானா போகும். அப்பாடாங்கிறாரு, வேகமாக போகுது. ஃபுல்லாக சொல்கிறாரு, ரொம்ப வேகமாக போகுது, மலை உச்சிக்கே போயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் குதிரை சுரங்கத்தில் பாஞ்சிரும், கீழே விழுந்துருவோம். அந்த நேரத்தில் சொல்கிறாரு, ஐயோங்கிறாரு. குதிரை நின்றுச்சு. குதிரை நின்ன பின்னாடி சிந்திக்கவே இல்லை அவர். சரி, குதிரை நின்றுச்சு, இறங்கலான்னு இறங்கல, திருப்பியும் அப்பாடாங்கிறாரு, குதிரை எட்டி குதிச்சிருச்சு. அது மாதிரி தான் நம்மளுடைய தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள் எதை செய்கிறோம் எதை செய்யலைங்கிற மக்கள் மத்தியில் அவங்க கருத்தே தெரிவிக்கிறதில்ல. ஜெயிச்சிட்டும் போனோம் வந்தான்னு போயிட்டாங்க. இது வரைக்கும் போனவங்கெல்லாம் குறை சொல்ல விரும்பலை. இனிமேல் வருங்காலத்தில் ஒரு நல்ல தலைவரையும் நல்ல வார்டு உறுப்பினரும் தேர்ந்தெடுப்பது நமது பூனாச்சி ஊராட்சி வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஏகே செல்வராஜ். வணக்கம், நன்றி.